ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். பிரபவ ஆண்டு, அதாவது தமிழ் புத்தாண்டு ராசி பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏப்ரல் 14 வரை இருக்கிற பிரபவ வருடத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிற தமிழ் புத்தாண்டு பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறது பொதுவாக ஒரு ஜென்ரலாக ஒரு யூனிக்கான ஒரு அமைப்பை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ வரப்போகிற இந்த தமிழ் புத்தாண்டில் மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, பணம், வீடு, அதிர்ஷ்டம், வாழ்க்கையவே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறது மாத்திர மாதிரி ஒரு வருடம் தாங்க. 2026ஆம் ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கிய திருப்பு முனை ஆண்டாக அமையப்போகுது. இருந்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து வர்றது உங்களுக்கு சூப்பர். அடுத்த வருஷம் 2027 ஏப்ரல் மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கு. நீண்ட நாட்களாக உங்கள் மனசில் இருந்த மனக்கசப்புகள், தடைகள், எதிர்ப்புகள், இது எல்லாமே இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் சரியாக போகுதுங்க. உங்களுக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கை, புதிய தைரியம் இதெல்லாமே உருவாக போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பண வரவு எப்படி இருக்கும், லாபம் இதெல்லாம் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான வருமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குது. இதுக்கு முன்பாக நீங்கள் எவ்வளவுதான் முயன்றும் கிடைக்காத பணம் இப்போது உங்கள் கைக்கு வருங்க. சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்களே, அன்எக்ஸ்பெக்டட் இன்கம் அப்படிங்கிற போனஸ், கமிஷன், அரசு சார்ந்த பண வரவுகள், இதில் எல்லாம் நல்ல ஒரு அமைப்பு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயணங்கள் கொஞ்சம் அதிகரிக்குங்க 2026 இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும். இது வேலை தொடர்பானதாக இருக்கலாம், சில நேரங்களில் ஆன்மீகம் அல்லது குடும்ப காரணங்களுக்காக கூட இருக்கலாங்க. இந்த டிராவல், இந்த பயணங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. உங்களோட குடும்ப நிலைமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்கள் குடும்ப தலைவர்கள், குடும்ப பொறுப்பு அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குது. இந்த வருடம் குடும்ப வருமானம்னு சொல்கிறது கொஞ்சம் உயருங்க, மரியாதை அதிகரிக்கும், குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் மெதுவாக சரியாகும் அப்படிங்கிறது தான். அரசாங்க ஆதரவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் தடை தாமதங்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு இல்லையா, இதெல்லாம் இப்போது ஓரளவு சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு தான். லோன் அப்ரூவல், சப்சிடரி, கவர்மெண்ட் பெனிஃபிட் இதெல்லாமே கிடைக்கிறது வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. குரு பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்துல, உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் இடத்துல குரு உச்சமடைவது மிகவும் பெரிய யோகம் தாங்க. ஏன்னா அது குரு பயிற்சியில் உங்களுக்கு சொல்லியிருப்போம். இந்த குரு பகவான் இந்த மே மாதத்தில் டிரான்சிஸ்ட் ஆகிறார் இல்லையா, அந்த இதனால 4ஆம் இடத்துல டிரான்சிஸ்ட் ஆகும் பொழுது சொந்த வீடு வாங்குகிற அமைப்பு, வாகனம் வாங்கிறது, மனசில் நல்ல ஒரு அமைதி, குடும்பத்தில் சந்தோஷம், இவை அனைத்தும் உங்களுக்கு கிடைக்குங்க. குறிப்பாக நீண்ட நாட்களாக வீடு வாங்க நினைத்தவர்கள், வீடு கட்ட நினைக்கிறவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் 2026 தமிழ் புத்தாண்டு இந்த குரு பகவான் 4ஆம் இடத்துல போவது கோல்டன் சான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிக பணம் இருந்தாலும் செலவு அப்படிங்கிறது கட்டுப்படுத்தணுங்க. உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளை தவிர்க்கவும், உறவுகளில் பொறுமை முக்கியம் அப்படிங்கிறது தான். மொத்தத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் பிரபவ ஆண்டு வாழ்க்கையை முன்னேற்றம் வருடம். பணம், சொத்து, மரியாதை சேருகின்ற ஒரு காலகட்டங்க. புதிய ஆரம்பங்கள் உருவாகிற ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி மேலும் தெரிந்துக்க ஆவல் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்க என்னுடைய வாட்ஸ்அப் எனக்கு கான்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அதை வச்சு உங்களுடைய ஃபுல் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். சரிங்களா? நன்றி.